ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இலக்கணம் இயல் 1 குற்றியலுகரம் குற்றியலிகரம். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் எனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆய்தம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பவை ஆகும். குற்றியலுகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் இஸ் ஈக்குவல் டு குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு. கு சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். முற்றியலுகரம் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். தெரிந்து கொள்வோம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். எடுத்துக்காட்டு: அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். எடுத்துக்காட்டு: ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். எடுத்துக்காட்டு: மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். எடுத்துக்காட்டு: அக்கேனம். குற்றியலுகரத்தின் வகைகள் 6 வகைப்படும். குற்றியலுகரம் 6 வகைப்படும். 1. நெடில் தொடர் குற்றியலுகரம். 2. ஆயுத தொடர் குற்றியலுகரம். 3. உயிர் தொடர் குற்றியலுகரம். 4. வன் தொடர் குற்றியலுகரம். 5. மென் தொடர் குற்றியலுகரம். 6. இடைத்தொடர் குற்றியலுகரம். 1. நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படுகிறது. இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு: பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. 2. ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு: எஃகு, அஃது. 3. உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு: அரசு. ர இஸ் ஈக்குவல் டு இர் ப்ளஸ் ஆ. கயிறு. இ இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் இ. 9. ப இஸ் ஈக்குவல் டு இப் ப்ளஸ் ஆ. வரலாறு. லா இஸ் ஈக்குவல் டு இல் ப்ளஸ் ஆ. 4. வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. 5. மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. 6. இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின இ, இர், இல், இவ், இல், இல் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு:
எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்களும் இல்லை. அடுத்ததாக குற்றிய லிகரம். தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படுகிறது. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் ஈகரம் இஸ் ஈக்குவல் டு குற்றிய லிகரம். வரகு பிளஸ் யாது விரைவாக ஒலித்தால் வரகியாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் கு என்னும் எழுத்து கி என்று ஒலிக்கிறது. முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும். இடம் 1. குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள ஊகரம் ஈகரமாக மாறும். ஈகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு, கொக்கு பிளஸ் யாது இஸ் ஈக்குவல் டு கொக்கியாது. இங்கு இக்கு கீயாக மாறியுள்ளது. 2. நாடு பிளஸ் யாது நாடியாது. இங்கு டு என்னும் எழுத்து டீயாக மாறியுள்ளது. அடுத்து, தோப்பு பிளஸ் யாது இஸ் ஈக்குவல் டு தோப்பியாது. இங்கு பூ எனும் எழுத்து பி ஆக மாறியுள்ளது. அடுத்து, எனப்படுவது பிளஸ் யாது இஸ் ஈக்குவல் டு எனப்படுவதியாது. தூ எனும் எழுத்து தீ என இங்கு மாறியுள்ளது. இடம் 2. மியா ஓர் அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வருவது. மீயில் மீ இஸ் ஈக்குவல் டு இம் பிளஸ் இ உள்ள ஈகரம் குற்றிய லிகரம் ஆகும். மீ சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு, கேல் பிளஸ் மியா இஸ் ஈக்குவல் டு கேன்மியா. செல் பிளஸ் மியா இஸ் ஈக்குவல் டு சென்மியா. குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இயல் 2. 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று குறுக்கங்கள் 4 வகைப்படுகிறது. 1. ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம். ஔ, வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஔவையார், வௌவால் சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. 3. மகர குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். போலும், போன்ம, மருளும், மருண்ம என்று செய்யுளின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். மகர மெய்யானது இன் 2 சுழி இன் 3 சுழி இன்
ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 4. ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: முள் ப்ளஸ் தீது இஸ் ஈக்குவல் டு முக்டீது. கல் ப்ளஸ் தீது இஸ் ஈக்குவல் டு கக்ரீது. தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். இயல் 3. வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். வழக்கு இரு வகைப்படும். 1. இயல்பு வழக்கு. 2. தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படுகிறது. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். 1. இலக்கணமுடையது. 2. இலக்கண போலி. 3. மரூஉ. 1. இலக்கணமுடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்கள் தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். 2. இலக்கண போலி. இல்லத்தின் முன் பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் மூன்றில் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு: புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். தெரிந்து கொள்வோம். வாயில், வாசல். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண போலியாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். இது மரூஉ ஆகும். 3. மரூஉ. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரூஉ எனப்படும். எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். 1. இடக்கரடக்கல். 2. மங்கலம். 3. குழூஉக்குறி. 1. இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு: கால் கழுவி வந்தான். 2. குழந்தை வெளியே போய்விட்டது. 3. ஒன்றுக்கு போய் வந்தேன். 2. மங்கலம். மங்கலமில்லாத சொற்களை மங்கலமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்கலம் என்பர். செத்தார் என்பது மங்கலமில்லாத சொல். எனவே நம் முன்னோர் செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். எடுத்துக்காட்டு: ஓலை, கருப்பு ஆடு, விளக்கை அணை, சுடுகாடு. இங்கு ஓலை மங்களச்சொல் திருமுகம், கருப்பு ஆடு மங்களச்சொல் வெள்ளாடு, விளக்கை அணை மங்களச்சொல் விளக்கை குளிரவை, சுடுகாடு மங்களச்சொல் நன்காடு. குழூஉக்குறி.
ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். எடுத்துக்காட்டு: பொன்னை பரி எனல், பொற்கொல்லர் பயன்படுத்துவது பொன் பரி. ஆடையை காரை எனல், யானைப்பாகர் பயன்படுத்துவது ஆடை காரை. தெரிந்து கொள்வோம். இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்கலமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அடுத்ததாக போலி. அறம் செய்ய விரும்பு, இஃது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது. ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். 1 முதற்போலி, 2 இடைப்போலி, 3 கடைப்போலி. 1 முதற்போலி. பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. போலி சொற்கள் பசல், மஞ்சு, மயல். இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். இடைப்போலி அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. போலி சொற்கள் அமைச்சு, இளஞ்சி, அரையர். இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். 3 கடைப்போலி. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். 4 முற்றுப்போலி. மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5, 5 மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5, 5 இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது 5 என்னும் பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துகள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும்.